இந்த வீடியோவில் இதுவரை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 வினா விடைகளுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு கீழேயும் நான் ஆன்சரை சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி அந்த கொஸ்டினை மட்டும் பாஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி வரலைன்னா கீழே உள்ள ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு என்ன? சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு என்ன? இதுதான் கேள்வி. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ஆன்சர் இனி பார்க்கலாம். பகடையின் மொத்த முகங்கள், பகடையில் ஒரு பகடையை நம்ம எடுத்துட்டோன்னா அதில் மொத்தம் 6 முகங்கள் இருக்கும். 1 2 3 4 5 6 அப்படிங்கிற நம்பர் போட்டு 6 ஃபேஸஸ் இருக்கும். பகடையில் உள்ள இரட்டை எண் முகங்கள், இரட்டை நம்பர்ஸ் சொல்லும்போது 2 4 6 இது எல்லாமே இரட்டை நம்பர்ஸ். அதனால் நிகழ்தகவு அப்படின்னு எடுத்துட்டோன்னா இரட்டை எண் தோன்றுவதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டுட்டான்னா மொத்த இரட்டை எண்கள் எத்தனை? மொத்தம் 3 இரட்டை எண்கள், 2 4 6. அதனால் 3 டிவைடட் பை மொத்த முகங்கள் 6. இரட்டை எண் தோன்றுவதற்கான முகங்கள் 3, மொத்த முகங்கள் 6. 3 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 1/2. இதுதான் நிகழ்தகவு. ஒரு சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது. இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு 1/2. அதுதான் ஆன்சர். இனி இரண்டாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன? ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு காண்க. இதை அப்படி பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினோட ஆன்சரை செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஈக்குவல் டு half BH. half இன்டு B அப்படிங்கிறது அடிப்பக்கம், ஹைட் அப்படிங்கிறது ஹைட், அதாவது உயரம். இதை நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். half இன்டு பிக்கு பதிலாட்டு 9 சென்டிமீட்டர், 9 இன்ட்டு ஹைட்டுக்கு 12 சென்டிமீட்டர், 12. அதை நம்ம அப்படியே அடிச்சிட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 54 நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது, அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதனால் ஆன்சர் 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனி மூன்றாவது கேள்வி நம்ம பார்க்கலாம். 5√2 ப்ளஸ் √32வினுடைய மதிப்பு. 5√2 ப்ளஸ் √32வின் மதிப்பு. அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். 5√2 ப்ளஸ் இந்த √32வை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ரூட்டுக்குள்ளே பிரித்து எழுதிக்கலாம். 16 × 2 தான் 32. அதை அப்படியே நம்ம பிரித்து எழுதிட்டோன்னா ரூட்டுக்குள்ளே 16 இருக்குது. அதை நம்ம அப்படி வெளியில் எடுத்துட்டோன்னா 4 வரும். அந்த √2வை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஏன் நம்ம அப்படி போட்டிருக்கோன்னா ஃபஸ்ட்டு இந்த இதை பாருங்கள், 5√2 ப்ளஸ்ன்னு இருக்குது. அதே செட்டப்பில் நம்ம √32வை கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதனால் 4√2. இப்போ ரெண்டுமே √2ல் வந்துச்சு. 5√2 ப்ளஸ் 4√2. அதனால் √2வை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 5 + 4, 5யும் 4யும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 9. அதனால் ஆன்சர் 9√2. இனி நான்காவது கேள்வி நம்ம பார்க்கலாம். அசல் ரூபாய் 3000, வட்டி வீதம் 4% எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டி இடையே உள்ள வித்தியாசம் காண்க. அசல் ரூபாய் 3000, வட்டி வீதம் 4% எனில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம். அதுக்கு ஒரு தனி ஃபார்முலாவே இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா PR² டிவைடட் பை 100². PR² டிவைடட் பை 100². இதுதான் ஃபார்முலா.
இதில் வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் பி அப்படிங்கிறது அசல், பி அப்படிங்கிறது அசல், அதனால் 3000. ஆர் அப்படிங்கிறது வட்டி வீதம், வட்டி வீதம் இதில் வந்து 4%, அதில் உள்ள 4 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இனி அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போச்சு. அந்த பிக்கு பதிலாட்டு 3000 இன்டூ ஆர் ஸ்கொயருக்கு 4 × 4 டிவைடட் பை 100 ஸ்கொயர் 100 × 100. அதை அப்படி நம்ம வந்து வகுத்துட்டோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 4.8 rupees. 4.8 rupees. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4 ரூபாய் 80 பைசா. இதுதான் ஆன்சர். நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டா போதும், கரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சரை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலாவை அப்படியே படித்து வச்சிடணும். 2 வருஷத்துக்குள்ளே டிஃப்ரென்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வரும். பிஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான 2 வருட வித்தியாசம். நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 5வது கேள்வி. 29, 23, 25, 29, 30, 25, 28 இடைநிலை காண்க. ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துட்டு அதோட இடைநிலை நம்ம கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி பாஸ் பண்ணி இதை செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸோட நம்ம வந்து ஏறு வரிசையில் எழுதணும். இந்த நம்பர்ஸை நம்ம வந்து ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசைனா என்னதுன்னா, ஏறு வரிசை நம்ம வந்து அதிகப்படுத்திகிட்டே போகணும், அதுக்கு பேர் தான் ஏறு வரிசை. அதனால் சின்னதுலேருந்தே நம்ம வந்து பெருசாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன நம்பரை எடுத்துக்கலாம். இந்த சீக்வன்ஸில் எது ரொம்ப சின்ன நம்பர்னால் 23 தான் சின்ன நம்பர். இதுக்கு அடுத்தபடியாட்டு 25, 25 2 25 இருக்குது, அது அப்படியே வரிசையாக எழுதிக்கலாம். அடுத்ததாட்டு என்ன இருக்குன்னா 28 இருக்குது, 28 இருக்குது. அடுத்து 2 29 இருக்குது ஏறு வரிசையில் எழுதும்போது. அடுத்தது 30. அப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதும்போது 23, 25, 25, 28, 29, 29, 30. இனி நம்ம வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக எடுக்க போகிறோம். இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 3 நம்பர்ஸ் இருக்குது. நடுவில் கரெக்டாக என்ன இருக்குன்னா 28 இருக்குது. அதனால் இந்த 28 தான் இடைநிலை. இடைநிலை அப்படின்னு சொன்னாலே அது எது சென்டரில் இருக்கோ அதுதான் இடைநிலை. அதுவும் சும்மா அப்படி சென்டரில் உள்ளதை எழுதக்கூடாது. ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதில் சென்டரில் உள்ளது தான் நம்ம வந்து இடைநிலையாக எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஆன்சர் 28. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். n of a equal to 5 எனில் n of p of a இன் மதிப்பு காண்க. n of a equal to 5 எனில் n of p of a இன் மதிப்பு காண்க. இதை அப்படி பாஸ் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். n of p of a அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 power n of a தான் n of p of a இனுடைய மதிப்பு. n of p of a இனுடைய மதிப்பு ஈக்குவல் டு 2 power n of a. இப்போது n of p of a இனுடைய மதிப்பு கேட்டிருக்கிறதுனால 2 power n of a இனுடைய மதிப்பு நமக்கு ஆல்ரெடி கணக்கில் கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த 5 2 power 5ன்னு போட்டுக்கணும். அது அப்படி நம்ம வந்து பெருக்கி எழுதணுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 32. ஆன்சர் 32. n of a இனுடைய மதிப்பு 5ஆக இருக்கும்போது n of p of a இனுடைய மதிப்பு வந்து 32. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 3, 8, 13 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் காண்க. 3, 8, 13 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் காண்க. வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடரினுடைய முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 11வது உறுப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த 11 உறுப்புகளினுடைய கூடுதலை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு 11வது உறுப்பு அதாவது T11 அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா வந்து இப்போ கொடுத்துருக்க டேட்டா 3, 8, 13 அந்த சீக்வன்ஸோட டேட்டா வச்சு நம்ம வந்து அதோட ஆன்சரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். Tn equal to a plus n minus 1 into d. Tn equal to a plus n minus 1 into d. அதாவது என்னாவது டேர்ம், அதாவது
இந்த இப்படி 3 8 13 அப்படி போய் அது 11வது இடத்துல அது என்ன நம்பராட்டு இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் ஏ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், ஏ அப்படிங்கிறது வந்து முதல் நம்பர், இந்த கூட்டுத்தொடர் வரிசையினுடைய முதல் நம்பர். இந்த 3 8 13 இதில் ஃபஸ்ட்டு நம்பர் எது? 3, அதுதான் ஏ. என் வந்து என்னது? எத்தனையாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை வரைக்கும் இது இருக்க போகுதுன்னா 11வது டேர்ம் வரைக்கும் இது இருக்க போகுது. அதனால் என் வந்து 11 -1 இன்டு டி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ், கூட்டுத்தொடர் வரிசையினுடைய டிஃப்ரென்ஸ். 3லேருந்து 8 வந்து 5 கூட்டும்போது தான் நமக்கு 8 வரும். 13லேருந்து 8 கழிக்கும்போது நமக்கு 5 வரும். எல்லாமே 5 5ஆக கூடியிருக்கு. அதனால் டிஃப்ரென்ஸ் வந்து 5. 3க்கும் 8க்குள்ள டிஃப்ரென்ஸ் 5, 8க்கும் 13க்குள்ள டிஃப்ரென்ஸ் 5. இப்படி 5 5 டிஃப்ரென்ஸில் தான் இந்த கூட்டுத்தொடர் வரிசை இப்போ இருக்குது. அதனால் டிஃப்ரென்ஸ் வந்து 5. இந்த இதை நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது T11th டேர்ம் நமக்கு கிடைக்கும். T11 = 3 + 11 - 1 இன்டு டிக்கு பதிலாட்டு 5 நம்ம போட்டுக்கலாம். அதை அப்படியே நம்ம வந்து சுருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 53. இப்போ நமக்கு வந்து 11வது டேர்ம் நமக்கு கிடைச்சிடுச்சு. அது 53 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இனி என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? இந்த 11 நம்பர் கிடைச்சிட்டு இந்த 11 நம்பரினுடைய கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதி கூட்டுனா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? அது கொஞ்சம் பெரிய நம்பராக தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி நமக்கு செய்யும்போது அதோட கூடுதல் நமக்கு கிடைக்கும். கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதலோட ஃபார்முலா தான் Sn = n × l + a / 2. n × l + a / 2. n அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை டேர்ம்? 11 டேர்ம் இருக்குது. அப்போ 11 இன்ட்டு l அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம் தான் l. அந்த l வந்து நமக்கு கிடைச்சிட்டு T11 வந்து 53ன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த 53 ப்ளஸ் ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் 3 8 13. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் இது 3. அந்த 3யை நம்ம வந்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சுருக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 308. இதிலேருந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து 308. அதாவது 3 8 13 அப் டு 53 வரைக்கும் 5 5 டிஃப்ரென்ஸை நம்ம கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 308. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். a = 5 b = 3 எனில் a² + ab மதிப்பு காண்க. a = 5 b = 3 எனில் a² + ab மதிப்பு காண்க. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அப்படி நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கிடைச்சிரும். வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். a²ங்கிறது 5² அப்படின்னு நம்ம போட்டுருணும். 5² 5 × 5 25 ப்ளஸ் ab 5 × 3 = 15. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 40. ஆன்சர் 40. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். -1 -3 மற்றும் -5 -7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி காண்க. அதாவது கிராஃபில் -1 -3 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் -1 ஒய் ஆக்சிஸில் -3. அதே மாதிரி இந்த செட்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் -5 ஒய் ஆக்சிஸில் -7. இந்த கோட்டுத்துண்டினுடைய நடுப்புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும். வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். இப்படி நம்ம கிராஃபில் போட்டாச்சுன்னா அந்த கோட்டுத்துண்டு 2 கோட்டுத்துண்டு நமக்கு கிடைக்கும். இதோடைய நடுப்புள்ளியை கேட்டிருக்காங்க. இந்த நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு எக்ஸ் நம்பர், -1 எக்ஸு, -3 வந்து ஒய். இதில் -5 வந்து எக்ஸு, -7 வந்து ஒய். அதனால் 2 எக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் ஒரு எக்ஸு, இந்த பக்கம். அதனால் இதை x1 y1 நம்ம எடுத்துக்கலாம். -3 -1 -3யை x1 y1ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து x2 y2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம இப்படி எடுத்துருக்கோம். இதோட நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. x1 + x2 / 2 y1 + y2 / 2. நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x1 + x2 / 2 y1 + y2 / 2.
இந்த இதை அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் x1க்கு பதிலாட்டு நம்ம -1, x2க்கு -5 நம்ம அப்படி போட்டுக்கலாம் டிவைடட் பை 2, -3 y1க்கு பதிலாட்டு -3, y2க்கு பதிலாட்டு -7 டிவைடட் பை 2, -6 டிவைடட் பை 2, -10 டிவைடட் பை 2. இதை நம்ம அப்படியே அடிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது -3 -5, -3 -5. ஆன்சர் -3 -5. அதாவது ரெண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டு துண்டினுடைய நடுப்பகுதி -3 -5. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒரு இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை ரூபாய் 1700. அந்நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்திடின் அந்த வண்டியின் விற்பனை விலை என்ன? ஒரு இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை ரூபாய் 1700. அந்த நிறுவனமானது 10% தள்ளுபடி அளித்திடின் அந்த வண்டியின் விற்பனை விலை என்ன? வீடியோ அப்படி பாஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இனி நம்ம ஆன்சரை பார்க்கலாம். குறித்த விலை 1700, அதுக்கு 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அதனால் 1700 × 10 டிவைடட் பை 100 அப்படி நமக்கு போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தள்ளுபடி விலை கிடைக்கும். 1700, அதுக்கு 10% நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் 170 வந்திருக்கு. இது தள்ளுபடி விலை தான். ஆனால் கேட்டிருக்குது என்னதுன்னா விற்பனை விலை. கொஸ்டினில் தள்ளுபடி விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 170ஓட நம்ம முடிச்சுக்கலாம். இதுவே விற்பனை விலை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அவங்க தள்ளுபடியில் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க குறித்த விலையிலிருந்து எவ்வளவு ரூபாய் தள்ளுபடி கொடுத்துருக்காங்களோ, அதாவது இப்போ 170 ரூபாய் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, இந்த தள்ளுபடி அமௌண்ட்டை நம்ம கழிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் விற்பனை விலை, ஃபைனல் அமௌண்ட். ஃபைனலாட்டு அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1700 - 170 கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1530 ரூபாய். இதுதான் இந்த இருசக்கர ஊர்தியினுடைய விற்பனை விலை. ஆன்சர் 1530. அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.